தலைவா செம்ம ஹைப். ஐயோயோ நான் தூங்க மாட்டேன் போல இருக்கே. உண்மையான அலப்புற கலப்புற மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன் உள்பட மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி சொல்லலாம். ஸோ நம்ம தலைவரோட படம், அடுத்த படம், அது 171, நம்ம லோகேஷ் கனகராஜ் பிராண்டோட ஒரு படத்துக்காக ரொம்ப நாளாக எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் அந்த ஒரு டீசரோட டைட்டில் டீசர் வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி வித்தவுட் எனி அப்டேட் ஃப்ரம் வேட்டையன் டேரக்டாக 171 டைட்டில் டீசர் விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க, அதாவது லோகேஷ் கனகராஜோட டீம் வந்து டைட்டில் டீசர்லாம் வந்து வேற மாதிரி ரகமாக விடுவாங்க. லாஸ்ட் லீவ் கூட பார்த்துருப்போம். சும்மா டம்முன்னு அடித்து பேடாசமாக வச்சு வேற லெவலில் பிளட்டி ஸ்வீட் வச்சு முடிச்சாங்க. அது மாதிரி பயங்கரமான ஒரு டீசர் ரெடி ஆகிட்டு குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்னு வச்சுருக்காங்க. எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உழைப்பாளிக்கு பக்கம் அப்படியே போகுது, எல்லாமே மைண்ட் அப்படி போகுது. ஸோ இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். காலையில் இருந்து ஜுரங்க. ஒருத்தர் பேர், அந்த பேர் கேட்டால் மட்டும் எனக்கு எங்கேருந்து தான் அந்த சந்தோஷம் வருதோ தெரில. அது வேறு யாரும் இல்லை, லைவர் சூப்பர் ஸ்டார். அவ்வளோதான், அவ்வளோ ஒரு வைப் வருது அந்த மனுஷன் பேர் கேட்டாலே. ஸோ இப்போ வித்தவுட் ஃபர்தர் டிலே இந்த அலப்புற கலப்புற மொமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேறு லெவலாக சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இருக்குது. ஸோ நைட்டிவ் ஷேடுன்னு எல்லோரும் சொன்னாங்க. அது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ வித்தவுட் ஃபர்தர் இல்லை இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சாபோ லைஃப் ஸ்டைல். ஸோ தலைவர் ஃபேன்ஸ் வாங்க உள்ளே என்ட்ரு ஆகி வேறு லெவலில் கலப்புற மூவ் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? சீரியஸாக நான் வந்து பயங்கரமான ஒரு வெறியன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இந்த ஒரு காம்போவுக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங். உண்மையிலேயே செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது கைஸ். எனக்கு போட்டு கேட்கறதோடு நிறைய பேசணும் போலாம் தோணுது. பட் நம்ம வந்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து பேசுவோம். ஆஹா, ஆரம்பிக்கலாங்க. ரெடி? 1 2 3 ஆரம்பிக்கலாமா? சன் பிக்சர்ஸ். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஃபுல்லாக கோல்டாக இருக்கு. ஆஹா, ட்ரக்ஸில் இருந்து கோல்டு கொண்டாரா? எல்லாமே பிளாக் மார்க்கெட் தான். போடுற எல்லாமே பிளாக் அண்ட் அது மட்டும் கோல்டு மட்டும் ஒரு என்ன போட்டுருந்துச்சு? சொல்லு. போர்ட் செக்யூரிட்டி பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஓ தலைவரே, வா தலைவா. ஆர்எக்ஸ் சென்டர் சவுண்டு இதுதாங்க. அந்த இதுலலாம் பார்த்து நம்ம போஸ்டர்லாம் போடு வேற லெவலு. என்ன லுக்குடா அப்பா, அந்த ஈவல் லுக் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. சில்லி வீட்டுக்கு பேர் போன ஒரே ஆள் தலைவர் தான். 171. ஆஹா, என்ன சூப்பர் சாங் ரெட் கலர்ல இருக்கு. நிஜமான ஈவல் தானோ? போராடே, இதுதான் டீசரா இல்ல இதுவா? தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரியென்ன, எப்போதும் விளையாடு. அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. ஐயோ போச்சா? போனாலும் இன்பத்தை தள்ளாத. சரியான சிக்மா இருக்குது. ஆஹா, நாஸ்டாலஜியா இருக்கு. நாஸ்டாலஜியா சுகம் உண்டு, மது உண்டு, மாது உண்டு, மகம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா ரொம்ப சொல்லிட்டு அங்க வந்து வருது. அதாங்க மாஸ், மரணம் மாஸ். போயிட்டாங்க. கூலி
தலைவா செண்பகமே இன்பமா இருக்குதையா. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? ஆஹா ஷுட் கமெண்ட்ஸ் சூன். சீரியஸ்லி தாறுமாற தக்காளி சோறு பண்ணிட்டுக்கிறாங்க. ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே. எனக்கு சீரியஸாக வேட்டையனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜெயிலரோட வைப்ஸ் அப்படியே இருந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த குறி வச்சா அப்படின்னு முடிச்சோன்னா அதுவே ஒரு செம்ம ஐப்பு கிரியேட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது அதுக்கு மேலே இந்த பிராண்ட் லோகேஷ் கனகராஜும் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரு சரியான ஒரு சம்பவம் பண்ணுங்கன்ற மட்டும் தெரிஞ்சுங்க. ஏசி ரூமு அங்கே வந்து ஹைப்பில் வந்து அப்படி வேர்த்து போயிருக்கு எனக்கு. செம்ம ஹைப்பு. ஐயோயோ நான் தூங்க மாட்டேன் போல இருக்கே. நிறைய விஷயம் அதை பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து லோகேஷ் கனகராஜ் மூவிஸ் கோயிங் டு பி ஒரு நெகட்டிவ் ஷேடான இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் கோல்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது. மேபி இது அது இல்லாமல் கோல்டு வச்சு டார்கெட் பண்ணி ஒரு ஃபோக்கஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீமு படம் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா இல்லை ஏன்னா ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு. ரஜினி சார் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈவலான லுக்கு, ஈவலான ஸ்மைலு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரீச் பண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு எப்பவுமே ப்ளூவில் தான் வரும். இந்த வாட்டி ஏன் ரெட்டில் வந்துச்சு? எனி ஆன்சர்ஸ் ப்ளூ கமெண்ட் இந்த கமெண்ட் செஷன். அவங்கவுங்க என்னென்ன தோணுது எல்லாத்தையும் அடித்து நவுத்துவங்க கீழே. கண்டிப்பாக என்னை கழுவி ஊற்றுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பீங்கன்னு தெரியும். அதை தாண்டி நம்ம தலைவர் லவர்ஸ் வெறியர்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா என்னான்னு சொல்லிட்டு. எனக்கு நான் இதில் ரொம்பலாம் இறங்கலப்பா. என்னோட லைஃபே வேறு மாதிரி போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் நம்ம வந்து அப்படி இறங்கி ஆராய்ஞ்சி படம் வரதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டோரியெல்லாம் அப்படி இப்படின்னு கலெக்ட் பண்ணி எல்லாம் போடுவோம். பட் இப்போ போடுறது இல்லை. போடணும்னா சொல்லுங்கள், கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போட டைப் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த படம் சீரியஸாக கோயிங் டு ராக்குன்றது மட்டும் தெரியுது எனக்கு நிறைய நாஸ்டாலஜி மூட்னா எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த டைலாக். அடங்கோ வெறியான டைலாக். சீரியஸாக அந்த டைலாக் வந்து சிக்மா மெயிலுக்கான டைலாக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாட்ஸ்அப் ஸ்பெஷல் பிச்சு மெய்வாங்க. அந்த டைலாக் எடுத்து போட்டு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி கூலி அந்த டேக் போட்டு கூலி படம் உழைப்பாளி படத்தை வந்து டேக் போட்டிருப்பாரு. அதை எடுத்து வச்சு அதுலேருந்து தொடச்சி கூலின்னு வர மாதிரி போட்டு தலைவர் ஃபேன்ஸ் ஃப்ளாட்டு. முதல்ல நான் ஃப்ளாட்டு வேற லெவலான ஒரு டீசர்னே சொல்லலாம். டீசர் கிடையாது, டைட்டில் டீசர். ஆனால் டீசர் மாதிரியே தான் இருந்துச்சு. நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க, டைட்டில் டீசர் மாதிரி இருந்துச்சா இல்லை டீசர் மாதிரி இருந்துச்சா சொல்லுங்கள். லீவில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர் வச்சு அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சில டைலாக் வந்து பிளட்டி சுட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு தவிர ஒரு டைட்டில் இன்ட்ரோ பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர், பயங்கரமான ஒரு கேரக்டர் தான் நிற்க வச்சு அந்த கேரக்டருக்கு ஒரு பேர் ரிவீல் பண்ணல, எதுவும் ரிவீல் பண்ணல. அந்த படத்துக்கான பேரை மட்டும் ரிவீல் பண்ணிட்டு போகலாம். இதுதான் வந்துட்டு இருந்துச்சு. மேபி கூலியாக சொல்லலாம், மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லை எதனா பழைய படம் தான் கனெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரமையே அப்படி கொண்டு வந்தார். விக்ரம் அந்த டைமில் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு ரொம்ப ஒரு அண்டர் ஆவரேஜான மூவி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விக்ரம் பார்க்கும்போது அது வந்து சூப்பரான ஒரு டெக்னிக்கலாக படம் எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அவ்வளோ பிடிச்சிக்கிறாது. ஏன்னா ஃபஸ்ட்டு விக்ரம், ஆனால் செகண்ட் விக்ரம் தூக்கி சாப்பிட்டு போயிருப்பார், அப்படி போயிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இன்டர்வல் பிளாக் அப்படி போட்டு அது ஒரு மரண மாசான படம் விக்ரம் 2. அது மாதிரி இது என்ன பண்ணியிருக்காருன்னா தெரில. பழைய படத்தில் சொல்லியிருக்கிறாரா இல்லை வந்துட்டு எல்சியூவா இல்லை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் எல்சியூ இருக்கான்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதை மாதிரி டாக் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த படம் கோயிங் டு ராக். எப்போ வரப்போ எனக்கு வேட்டையோட இப்போ இந்த படம் எப்போ வரும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆஹா நான் வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு பயங்கரமான ஜுரம் காலம் இந்த சீரியஸாக. ஆனால் இப்போது இந்த ஒரு ஆளோட ஃபேஸு, இந்த ஒரு மனுஷனோட ஃபேஸ் பார்த்தோன்னே அப்படி ஒரு பூஸ்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உடம்புலாம் வேர்த்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு பாதி ஃபீவர் போச்சுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபீவருக்காகவே படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பை தேங்க்யூ டு லோகேஷ் கனகராஜ் அண்ட் டீம். சன் பிக்சர்ஸோட ராக் பண்ண போகிறேன். எனக்கு என்னென்னா தொடர்ந்து நம்ம இவர் கூடயே ஒர்க் பண்ணுறோமோன்னு ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. நம்ம யார் அனிருத். ஐயோ என்னங்க அனிருத் பேர் வரல. அனிருத் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி கொஞ்சம் கேப் விட்டு வேறு ஒரு ஆட்களோட ட்ரை அவுட் பண்ணி ஒர்க் பண்ணலாமோ அப்படின்றது என்னோடய ஃபீல். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ தான் ஜெயிலரு, அதுக்கப்புறம் இது இப்படியே வந்து ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட்டு அனிருத் வந்து நம்ம பேட்டை கூட லிங்க் பண்ணி பேட்டை படத்துக்காக ரஜினி சாரோட
இது பண்ணி வரும்போது படத்தோட அந்த பிஜிஎம்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலரில் கம்மியாக இருக்கும், லைக் ஜெயிலர் மீன்ஸ் இதில் கம்மியாக இருக்கும், தர்பாரில் வந்து லைட்டாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே போயிட்டு இப்போ தான் ஜெயிலில் தான் ஒரு மாசான ஒரு சம்பவம் பண்ணி விட்டு போயிருப்பேன். கலப்புறன்னு ஒரே ஒரு சாங்கில் அது வந்து தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லைனாக ஒர்க் பண்ணால் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு பண்ணலாமோன்றது லைட்டாக என்னோட ஃபீல். அது உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் என்னோட ரிவ்யூன்னு சொல்லலாம். ஆனால் சீரியஸ்லி பிஜிஎம் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ணலாங்க. ஏன்னா ஒன் மேன் ஷோவாக வந்து தலைவர் தூக்கி சாப்பிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். வந்து அந்த ஒரு கட்டல் அந்த லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி கண்ணு தெரிஞ்சிடலாம். அங்கேயே நான் வந்து ஃப்ளாட்டு அட்டடே ஆஹா வந்துட்டாரா ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு இதுலேயும் லோகேஷ் கனகராஜ் வந்து செதுக்கி இருக்கிறாருன்னு சொல்லலாம். அண்டு வேறு லெவல் அவுட்கம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்துட்டு எக்ஸைட் ஆகிடுச்சு இந்த படம். எனக்கு வேட்டையனோட சீரியஸாகவே எனக்கு இப்போ இந்த படம் ஃபஸ்ட் வந்து நல்லா இருக்குமோ அப்படின்றது தான் என்னோட ஃபீல் இப்போது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுதான் நினைக்கிறேன். ஸோ அன்பு டென் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து மிஸ் பண்ணேன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக உங்களோட ஆதரவு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க இன்றைக்கி வரைக்குமே. அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் மாதிரியே நான் உங்களிடம் வாயில் வருது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். டாட்டா பை பை, டேக்கர். நல்லா தூங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா. கல்லப்புறம் தலைவர் நிரந்தரம் கன்ஃபார்மு. யார் வந்தாலும் சரி தலைவர் தான்.